வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சின்சான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே நம்ம மோட்டு வண்டி எல்லா ஃபேமிலியும் வந்துட்டானுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மோட்டு பொட்டு ஃபேமிலியை பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரும் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஸாக நடக்கும் மக்களே. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஒரு மோட்டு பொட்டு ரேஸாக நடக்கும் போது மக்களே, அது மட்டும் இல்லாத இந்த ஒரு பெரிய ரேம்ப் இருக்குது, ரொம்ப மிகப்பெரிய ரேம்ப் இருக்குது மக்களே. ஸோ இந்த ரேம்பை வந்து முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் கிடையாது. இந்த ரேம்பை முடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மக்களே. அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பைக்கு, செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் தரப்படும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜை முடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு ரேம்ப் தான் மக்களே. ஸோ இது உள்ளலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜம்ப் எடுக்கணும் மக்களே. ஸோ லாங் ஜம்ப் எடுத்துகிட்டு அப்படியே அண்ணாண்ட போயிட்டு நம்ம டே போட்டு கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சாப்பர் தான் எடுக்கணும். இந்த ஹெலிகாப்டர் தூக்கிட்டு அப்படியே நம்ம இந்த டயர் உள்ள பூண்டு போகணும் மக்களே. ரொம்ப டஃப்பான ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் உள்ள பூண்டு ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கேயும் இடிக்காத கீழே விழணும். கீழே விழுந்தா அவ்வளோதான் மக்களே, நம்ம ரத்தம் சேர்ந்து விட்டுரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு போட்டை எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லை, இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 போட்டை வந்து பார்த்தீங்கன்னா படகை தாண்டி ஜம்ப் பண்ணிட்டு போகணும். அப்படியே தாண்டி போனாக்கா வெற்றி நம்மதே மக்களே, ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தான் உங்கள் சின்சான். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பிடிக்குனாக்கா கமெண்ட் செக்ஷனில் SYTன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சின்சானை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளம்பிட்டா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்சானும் கமெண்ட் பண்ணலாம், SYTனும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து கிளம்பிட்டு போயிட்டுருக்கா மக்களே. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மக்களே நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பை போட்டு தாண்டிட்டான். ஸோ முதல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டான் மக்களே. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம்லாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து போகிறோமா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் மக்களே. நானும் அங்கிட்ட ரொம்ப முக்கி பார்த்தேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஒரு டர்னிங்கில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கடந்து வந்துட்டேன் மக்களே. ஸோ இந்த ஒரு பர்கர்லாம் இருக்குது. இந்த பர்கரை தாண்டணும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மோட்டு மண்டை இந்த பர்கரை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு மோட்டு மண்டைக்கு வந்து பர்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே அவன் கீழே விழுந்துருவான் நினைக்கிற மக்களே. பார்ப்போம் அவன் எப்படி ஆடுறான்றதை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதை கடந்து போயிடலாம். ஸோ நம்ம இதை தாண்டி போகிறது ரொம்ப ஈஸி தான் மக்களே. நீங்கள் ஒன்றும் இந்த வீடியோக்கு ஒன்றும் லைக் பண்ணலையா, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஒய்டி சேனலில் டெய்லியும் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதி தூரம் அசால்ட்டாக கடந்து வந்தாச்சு. என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டேயோட என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்தாச்சு மக்களே. ஸோ வேறு லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பைக்கில் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார் தான். ஸோ லெவல் 2 முடிக்க முன்னாடி மற்றவங்களாம் எப்படி வராங்க பார்த்துலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த கன்சிஸ்டன்சி அப்படின்னாக்கா நம்மளுடைய மோட்டு மண்டையை தான். ஸோ மோட்டு மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப சம்சாலாம் சாப்பிட்டுட்டு ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே அந்த ஜம்பை போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா மக்களே. ஸோ வேறு மாதிரி ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு UFOலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறான். அதில் பட்டா மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடும். இதில் வந்து பொறுமையாக தான் போயிடணும் மக்களே. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கடந்து போகலாம். ஸோ நம்மளுடைய மோட்டு மண்டையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகிறோமோ ஸோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். தட்டி தூக்கிடலாம் மக்களே கப்பை. ஸோ நம்ம மோட்டு மண்டைக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பட்டில் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மோட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டுக்காக ஒரு லைக் கொடுங்க மக்களே. மோட்டு மண்டையை ரொம்ப முக்கி போகிறான். அவனுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ மோட்டு மண்டையை கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுவான். ஸோ மறக்காமல் வீடியோ கூட லைக் கொடுத்துக்கோங்க. போட்டி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா மக்களே. ஸோ போட்டி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தாண்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ண போகிறா மக்களே. ஸோ சமையல ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டா மக்களே. சூப்பரு. நம்ம மோட்டு மண்டையினா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கான். இன்னும் 3 ரவுண்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டில் மண்டி தான் மக்களை கடத்தில் இறங்கி போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் பட்டில் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா போடானா இல்லையன்றதை. ஸோ பட்டில் மண்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ரேஸில் போயிருக்கான். ஸோ ஆனால் இந்த ரேஸில்
வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணல மக்களே. அவன் கீழே விழுந்து மண்ணை கவிட்டான். அவனுக்கு என்னன்னு தெரியல, ஜம்ப் ஆகி வந்து நான் சொன்னேன் யூஎஃப்ஏல பட்டல ஜம்ப் ஆகிட்டு கீழே வந்துடும் சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டான் பட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் மக்களே. குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்லாடி இலசிப்பட்ட ஆள் இல்லை. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். இது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகணும். ஸோ பர்கரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறான்ற பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டனுங்கிறதுல ஒரு கார்டு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு வந்து கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டப்பையன் ஜான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டனுங்கிறதுல ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட மக்களே. ஸோ ஜான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருக்கும் பிடிக்காது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றதை பாருங்கள். மோஸ்ட்டாக அவன் கீழே விழணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க. பார்ப்போம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறானா இல்லை மண்ணை கவிட்டு எங்கே கீழே விழுந்துடுறானன்றதை. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான்மே வந்துட்டான் மக்களே. இவனும் இருந்தால் தான் கொஞ்சம் போட்டி சுவாரஸ்யமாக போவோம். ஓகே, நம்மளுடைய சிங்கம் சார் போயிட்டு களத்தில் இருந்து போயிட்டுருக்காரு. போட்டு சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மக்களே. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்லேயே வேற லெவலில் போயிட்டாரு. ஸோ சூப்பரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே கடந்து போகணும். ஏன்னா நம்ம சிங்கம் சார் ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கம் சார் பார்ப்போங்க லாஸ்ட்டோட தாக்கு பிடிச்சி வராரா இல்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியோட பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உண்மையாக சிங்கம் சார் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ அந்த வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டாரு. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக போதா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நல்லா தாங்க மக்களே போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டார் என் பாயிண்ட்டுக்கு. ஸோ கரெக்டாக வந்துட்டார் நினைக்கிறேன். போட்டு எவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாரு. லெவல் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பட்லு மண்டே தான் எலிமினேட் ஆகிட்டேன் கீழே விழுந்து. டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா போராடா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஜம்ப் பண்ணி அவருமே கீழே வந்து எலிமினேட் ஆகிட்டார் மக்களே. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமான விஷயம் தான். ஸோ டாக்டர் ஜக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எலிமினேட் ஆகிட்டான். ஸோ பரவாயில்ல மக்களே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்களா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான ரேம்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இந்த ஒரு ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடந்து போனால் தான் நம்ம அடுத்தடுத்த ஒரு ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக கடந்து போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்பை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர் லெவலுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்சான் போயிட்டான். ஸோ அடுத்த வந்து நம்ம மோட்டு மண்டியம் போயிட்டுருக்கேன். மோட்டு மண்டியம் பார்ப்போம் எப்படி போகிறானா இல்லையன்றதை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட தடங்களும் நல்லா போயிட்டுருக்கேன் மக்களே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அச்சிக்கூடாது. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டியை போயிட்டுருக்கேன். ஸோ சூப்பரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே போகிறானா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ சூப்பரு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்க வேண்டியது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ வேறு லெவல் மக்களே. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பிடிக்குமோ அவங்க எல்லாமே இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நான் மோட்டு கூட பூஸ்டாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இறங்கி போயிட்டுறான். ஸோ சூப்பரான ஒரு மேட்ரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டான் மக்களே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிடலாம். ஸோ பரவாயில்ல, மோட்டு மண்டியை வின் பண்ணிட்டான், சின்சானை வின் பண்ணிட்டான். ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வராங்களா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ 2 பேருமே வந்துட்டா சாப்பர் லெவலில் முடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, அது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ நம்மள குட்டப்பையன் ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிக்குன்றதுனால அவன் கோல்டன் கலரில் ஒரு கார் எடுத்துறான் மக்களே. ஸோ அவன் வந்து பார்ப்போம் எப்படி போடானா இல்லையன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ இதுவுமே என்ன பண்ணால் நல்லா தான் போயிட்டுருக்கேன் மக்களே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குட்டப்பையன் ஜானுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அவன் மேலே வச்சுக்க நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜின் பண்ணுறானா இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகே மக்களே, ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாதி லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இன்னும் லாஸ்ட் என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. ஸோ லெவல் 3க்கான என் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டா மக்களே. ஸோ சாப்பர் லெவலுக்கு குட்ட பையன் ஜான்மே வந்துட்டான். ஸோ சூப்பர், வேற லெவலு. அப்படியே உங்களுக்கு சிங்கம் சார் போகிறாரா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சாரை ஒயிட் கலர் காரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வின் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்ச சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை வின் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கப் அடிப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் சார் கப் அடிப்பார் என்று பார்த்தீங்கன்னா நான் 100% சொல்லுவேன் மக்களே. சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கப் அடிப்பார். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் போயிட்டு என் பாயிண்ட் வந்துட்டார் மக்களே. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் போட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ செம்ம மக்களே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலுக்கு வந்துட்டாரு. சூப்பரு. ஸோ வேற லெவலில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்துட்டாங்க. ஸோ நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கம் சாருமே வந்துட்டாரு. ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டாங்க. குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சூஸ் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை சூஸ் பண்ணிட்டா. ஸோ சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து அந்த சாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக் ஆஃப் பண்ணணும். ஸோ டேக் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை கடந்து போயிட்டு இருக்கான். ஸோ வேற லெவலு. ஸோ நம்மளுடைய குட்டப்பையன் சின்சான்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. குட்டப்பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயர் உள்ள பூந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலே எட்டாது, கையும் எட்டாது. அவன் மண்டப்பையன் டிஸ்பிளேவும் தெரியாது முன்னாடி என்ன இருக்குன்றத. ஸோ எப்படி தான் ஓட்ட போகிறான்னு எனக்கு புரியல. எந்த சின்ன டிவைஸ் வச்சு பார்த்து ஓட்டுறேன் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு எந்த அளவுக்கு ஓட்ட முடியும் எனக்கு தெரியல மக்களே. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சின்சான் பண்ண கப் அடிப்பானா இல்லையன்றதை. ஸோ இதெல்லாம் நல்லா தான் போனால் என்னன்னு தெரியல, கீழே வேறு மாதிரி வந்து எப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டான். ஸோ பரவாயில்ல, அவனால் டயர் உள்ள போனாலும் பார்த்துட்டேனா. ஸோ வெளியில் போயிட்டு ஸோ மாஸ்க் காட்டுறான். குட்டப்பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வின் பண்ணிவிடுவான் மக்களே. ஸோ அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செம்மையாக ஏதோ பண்ணி வின் பண்ணிட்டான். ஸோ குட்டப்பையன் சின்சான் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டான் மக்களே. ஸோ வேற லெவலு. குட்டப்பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான். வேற லெவல் மக்களே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கன்சிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்க பார்ப்போம். மூட்டு மண்டியாக இருக்காரு. ஸோ மூட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாரா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இந்த சாப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு மண்டிகை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கை வந்த கலை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பரில் போயிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துருந்தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பரில் அவனுக்கு பார்த்து ரொம்ப ஈஸி தான். என்ன ஒன்று அவனுக்கு வந்து உள்ள கண்ட்ரோல்ஸ் வராது. அதனால் வெடிக்கிறதும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடடா என்ன மக்களே புகழாம் வருது. போட்டு வச்சுச்சோ ரைட்டு. என்னாச்சு எனக்கு தெரியல, தள்ளாடுறான் வண்டி தள்ளாடுது. ஸோ எப்படி போனா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். அடடா எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் நிப்பாட்டி போனான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தள்ளாடுறான். ஸோ பாப்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறானா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பொறுமையே பெருமை. ஸோ எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து அவனால் தாண்ட முடியுமான்னு அவனுக்கே டவுட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ பரவாயில்ல எப்படியோ போயிட்டு அச்சுச்சோ போட்டு ஸோ சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு விட்டாச்சு மக்களே. நல்ல வேலை. மூட்டு மண்டி எனக்கு ஒன்றுமே அவ்வளோ தண்ணியில் குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிச்சு மக்களே. ஸோ ரொம்ப சங்கட்டமான விஷயம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு மண்ணை கீழே விழுந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் தான் மக்களை போயிட்டு இருக்கான். குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஓட்டணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தான் கற்றுப்பான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவன் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் த ஸ்பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுட்டு இருக்கான். ஸோ கற்றுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகிறானே. ஸோ இந்த மாதிரிலாம் யாருமே போனதே இல்லை மக்களே. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டான். ஸோ நினச்சி இடித்தோடனே போச்சு ரைட்டு. வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இடிச்சு கீழே வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் எல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் என்ன பண்ணிட்டானாக்கா ஸோ அவன் மாட்டிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக இருக்கான் மக்களே. ஸோ கரெக்டாக அவன் இடிச்சாலும் பரவாயில்ல பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் மக்களை இருக்கணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கான். ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கான் மக்களே. ஸோ உண்மையை சொல்லக்கூடாது. ஸோ குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த வாட்டி வந்து தெரியல நம்ம கரெக்டாக போகிறான். ஸோ பரவாயில்ல மக்களே. ஸோ குட்டப்பையன் ஜானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சமாச்சும் அடி வந்துச்சு கரெக்டாக போகணுன்றதை.
ஸோ சூப்பரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லேண்ட் பண்ணிட்டான் மக்களே. ஸோ வேற லெவலு. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் மக்களே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பட்டு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ டோன்ட் forget டு லைக் பட்டன். ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு மக்களே. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக போகிறாரு. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் ஸோ வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஸோ சும்மா சொல்ல விடாது. சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கூட ஓட்டுறதுலாம் அசிங்கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓட்ட நல்லா கற்றுக்கிட்டாரு. சூப்பர் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். செம்மையான வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டர்னிங்லேயும் இது பண்ணாமல் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பூந்து போகிறான். சூப்பரு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தா மிஸ் ஆகாமல் கரெக்டாக போகிறான். நீங்கள் சிங்கத்தோட குடியிலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி அவனோட டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி முடிச்சிருச்சாச்சு. ஸோ சிங்கசாமியை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க திறமையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வகையில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிய சின்சான் ஸோ மொத்தம் இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதே 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே போகிறாங்களா இல்லையான்னு வந்து பார்த்தலாம். ஸோ பரவாயில்ல. சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ முக்கு எப்படியோ முக்கி எப்படியோ வந்துட்டான். ஸோ குட்ட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடையாது இருக்கா மக்களே. என்னமோ தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போகிறான். ஸோ சூப்பர் மக்களே. ஸோ சின்சானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கடைசியோட காப்பாற்றுறான். லெவலு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இடந்து போயிட்டான். ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ போட்டு ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டுருக்கேன் மக்களே. ஸோ சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் SYTன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் வின் பண்ணிட்டான். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் வின் பண்ணிட்டான் மக்களே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்படியே உங்களிடம் விடைபெறுவது சின்சான் ஒய்டி சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அப்படியே அடுத்த பிளேஸில் அப்படியே விளையாடுறங்கன்றது வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.